Pebbles Tamil. Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது முருங்கைக்காய் சாம்பார். நம்ம தனியாக இது பொடி நல்லா வறுத்துட்டு அரைச்சு தான் செய்ய போகிறோம். இது ஈஸியாக செய்யலாம். அதாவது என்ன கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, இது கூட மல்லி விதை, வரமிளகாய், இதுக்கு பெருங்காயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கூட நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். தேங்காய் ஆப்ஷனல் தான். நீங்கள் தேங்காய் வேணும்னா சேர்த்திக்கோங்க, இல்லைனா வேண்டியதில்லை. இதை நல்லா வறுத்துட்டு அரைச்சி ஆட் பண்ணி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டோம். எண்ணெய் விட்டதுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது ரெண்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டோம். இதை பொன்னிறமாக நம்ம வறுத்துக்கலாம். இது ஒரு 30 செகண்ட் வறுபட்டதுக்கப்புறம் நம்ம மல்லி விதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்துட்டோம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு கட்டி பெருங்காயம் ஒரு 3 இது ஆட் பண்ணிக்கலாம். சின்னதாக இருந்தாலே போதும். இது கூட வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன், 4 வரமிளகாய், ஒரு 10 பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கருவேப்பிலை இலைகள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சாம்பார் காரம் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மிளகாய் கூட, அதாவது இன்னும் 2 மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன். இதுக்கு நம்ம தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்துட்டோம். இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம். சாம்பாருக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கேஸ் ஆஃப் பண்ணாமல் ஒரு பேன் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் நம்ம எடுத்துக்கிறோம். இது 2ஆக கட் பண்ணியிருக்கிறோம். முருங்கைக்காய், உங்களுக்கு வேறு ஏதாவது காய் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம், கேரட், பீன்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம். இதுக்கு நம்ம ஒரு தக்காளி, பெரிய தக்காளி எடுத்துக்கலாம். இது கூட உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோன்னா ஒரு 150 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்து பருப்பு எடுத்து நல்லா மலர வேக வச்சுருக்குறோம். இதை நல்லா கரண்டியிலே நல்லா அப்படியே கடைஞ்சிக்கோங்க. இப்போ காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வேகட்டும். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போது செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு முருங்கைக்காய். இப்போ நம்ம அரைச்சி வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சாலே போதும். நம்ம அதுக்கப்புறம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாம்பார் என்னென்னா நல்லா திக்காக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு புளி நான் ரொம்ப எடுக்கல, சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துகிட்டு இதை நம்ம ஊற்றி வச்சுருக்கோம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ மூடி வச்சுக்கலாம். இப்போது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுட்டோம். கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 2 பல் பூண்டை நம்ம அப்படியே பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். வரமிளகாய் 2, ஒரு ஈருக்கு நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயம் 1. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தலையும் போட்டு நம்ம இறக்கிடலாம். சுவையான முருங்கைக்காய் அரைத்து விட்ட சாம்பார் ரெடி. முருங்கைக்காய் சாம்பார் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்லி ரெசிபிஸ் மட்டும் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா கோபி சுதா கோவி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். இன்மையின் இன்னாது உடைமை முறை செய்யா மன்னவன் கோர் கீழ்ப்படின். விளக்கம்: முறை செய்யாத அரசனுடைய கொடுங்கோல் ஆட்சியின் கீழ் இருக்கப் பெற்றால் ஏழ்மையை விட செல்வம் உடைமையே துன்பம் தரும். Pebbles Tamil.